கிட்ட அந்த மாஸ்குலைனிட்டிக்கான பவர் இருக்கு, இவங்க கிட்ட இவங்களோட ஃபெமினிட்டிக்கான பவர் இருக்கு. ஓகேயா? ஸோ அந்த ரெண்டும் சேரும்போது தான் மாசு. நம்ம பாஷையில சொல்லணும்னா. ஓகே. ஸோ அப்போ இந்த எம்பரஸ் கார்டு அப்படிங்கிறது எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, எம்பரஸ்க்கு மட்டும்தான் எம்பரரை ஹேண்டில் பண்ணவே தெரியும். அத்தனையும் ஹேண்டில் பண்றவர் எம்பரர். அந்த எம்பரரை ஹேண்டில் பண்றதுக்கு எம்பரஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஓகேயா? இன்னொன்னு அந்த எம்பரரை தப்பாவே பேசுறாரு, தப்பே செஞ்சாலும் பொது மேடையில விட்டு கொடுக்காத பெண். ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தான். தனியா பிரைவேட்ல வச்சு இல்ல இப்படி நீங்க மாத்தி சொல்லிருக்கலாம். அப்பயும் தப்புன்னு சொல்ல மாட்டா. இதை நீங்க மாத்தி சொல்லிருக்கலாம்ல. ஒருவேளை இப்படி சொல்லியிருந்தோம்னா ரிசல்ட் இப்படி இருந்திருக்கும்ல. இப்படிதான் சொல்லி அந்த எம்பரரை ஹேண்டில் பண்ணுவா. ஸோ எங்கயாக இருந்தாலும் எம்பரஸ்க்கு மட்டும்தான் எம்பரரை ஹேண்டில் பண்ண தெரியும். அந்த அணுவை எப்படி இயக்கணுங்கிறது ஆற்றல் கிட்ட தான் இருக்கு. அணு போற திசையில எல்லாம் ஆற்றல் இயங்க விட்டுறாது. ஓகேயா? ஸோ இதுதான் எம்பரஸோட பவர். இது உங்களுக்கு நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் இதுதான். அதாவது ஃபெமினைனும் இதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறாங்க. எல்லா மாஸ்குலைனுக்குள்ளேயும் ஃபெமினிட்டி இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபெமினைன் தான் கீ. எங்கயா வேணாலும் இருக்கட்டுங்க, ஃபெமினைன் தான் கீ. ஓகேயா? இப்போ ஒரு ஜென்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேயா? உங்களோட ஃபெமினைனை பத்தி யோசிக்கிறீங்க, கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட எம்பரஸ் உங்களுக்குள்ள இருக்கிறவங்க தான் கீ. இப்போ ஒரு ஃபெமினைனே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள இவ்வளோ பவர் இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு உங்களால அழகா உங்களோட மாஸ்குலைனை ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ உங்க கையில தான் ஹேண்ட்லிங் பவரே இருக்கும்போது அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறத அந்த மாஸ்குலைன் கொடுத்து ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ உங்க டிவைன் மாஸ்குலைன் யாரு, ரிஃப்ளெக்ஷன் தான். அதுதான் திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால எதை கொடுக்குறீங்கன்னு யோசிச்சு கொடுங்க. கோவத்தை கொடுக்குறீங்களா, வெறுப்பை கொடுக்குறீங்களா, இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு ஈகோவை கொடுக்குறீங்களா, அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்குறீங்களா, என்ன சொல்றது, கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸை கொடுக்குறீங்களா, எஸ் பாஸ் அப்படின்னு தலைக்குடியுது. அதை எப்படி சொல்றது, அந்த 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 என்ன சொல்றது, ஏன் எம்பரரியா, ஏன்னா அவங்ககிட்ட என்னையா வெக்கமான சூடு சொன்னேன், அந்த ஒரு கௌரவம் ப்ரௌட்னஸை கொடுக்குறீங்களா, இட் இஸ் ஆல் அப் டு யூ. ஓகே. ஆனால் அதுதான் திருப்பி உங்களுக்கும் கிடைக்கும். அதைத்தான் எம்பரர் உங்களுக்கு கொடுப்பாரு, அதைத்தான் ஆக்ஷனில் கொடுப்பாரு. அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் பாசிட்டிவாக நல்லதாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லதாக பல மடங்குல கிடைக்கும், மல்டிபிள் ஃபோல்ட்ஸில். நீங்கள் நெகட்டிவாக கொடுத்தீங்கன்னா அதுவும் மல்டிபிள் ஃபோல்ட்ஸில் எம்பரர் கிட்ட இருந்து கிடைக்கும். பிகாஸ் ஈஸ் யுவர் ரிஃப்ளெக்ஸ் மிரர், இன்டென்சிஃபைடு ரிஃப்ளெக்ஸ் மிரர். ஓகே. இதுதான் இன்னைக்கான ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ். இதுவே 2 மெசேஜ் வந்துரும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் சி, கட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 போட்டேன். பாய்.